Hi everybody. It's a long time we are meeting, yeah. நம்ம வந்து இப்போ பேசிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா we are going to start with the videos, right? So இப்போ எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, first let us go with the normal basic grammar. ஓகேங்களா? இப்போ அதுக்கு முதல் ஸ்டார்ட் பேஸ் எதுன்னு சொன்னீங்கன்னா சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் நான் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கணும், ஒரு சென்டென்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு சப்ஜெக்ட், அது ஒரு வேர்ட், அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா நீங்க சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். எப்படி? ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்ப், ஒரு ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிளுக்கு சப்ஜெக்ட்னா என்னது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களை பத்தி பேசினேன்னா நீங்க தான் சப்ஜெக்ட் ஆவீங்க. யார பத்தி நான் பேசுறேனோ அவங்க தான் சப்ஜெக்ட் ஆவாங்க. இங்கிலீஷ் பீரியட்ல இங்கிலீஷ் மட்டும் தான் மேம் சொல்லி கொடுப்பாங்க. பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ். பிகாஸ் இங்கிலீஷ் should be spoken. அது மட்டும் தான் பேசணும் நம்ம. தட் இஸ் வை த சப்ஜெக்ட் ஹஸ் கம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். பிகாஸ் அந்த பத்தி மட்டும் தான் நம்ம பேசுறோம். அப்போ தட் யார பத்தி பேசுறோங்களோ தட் வில் பிகம் a சப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்ட சொல்லியாச்சு. இப்ப இந்த சப்ஜெக்ட் என்ன ஆக்ஷன் பண்ணிருக்காங்க? சப்ஜெக்டால சும்மா இருக்க முடியாது. இப்ப என்ன கொஞ்ச நேரம் இப்படி இருக்க சொன்னா இருக்க முடியாது. பிகாஸ் ஐ வில் டூ a lot of action, ரைட்? அப்ப என்னன்னா யார ஆக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா verb. சோ verb தான் என்னது? ஆக்ஷன். யார் ஆக்ஷன் பண்ணுவாங்க? சப்ஜெக்ட் ஆக்ஷன் பண்ணுவாங்க. சப்ஜெக்ட் will perform an action. சரி, சப்ஜெக்ட் ஆக்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா சப்ஜெக்ட் ஆக்ஷனை எங்க பண்ணிருக்காங்க? அந்த பிளேஸ் எங்கன்றத சொல்றதுதான் என்னதுன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப சப்ஜெக்ட் ராம் விளையாடுறான், இஸ் பிளேயிங் எங்க? இந்த கிரவுண்ட். முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்க சென்டென்ஸ் கரெக்டா எழுதணும்னா there should be a subject, there should be a verb, there should be an object. இப்போ எனக்கு சப்ஜெக்டும் தெரியும், ஆப்ஜெக்டும் தெரியும், ஆனா எனக்கு வேர்போட கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியல அப்படின்னா டோன்ட் வரி, we will put videos on tenses in detail, crisp short videos. இப்போ நீங்க அதுல எப்படி அந்த நடுவுல இருக்கிற அந்த வேர்ப் அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, stay tuned for more videos. Thank you.